ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்டு தமிழ் ஒரு புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 6ஆம் வகுப்பு தமிழ் 3வது பருவம் முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற ஒரு லெசன். ஓகேங்களா, ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் லெசனில் செய்யுள் பகுதிக்கான விடைக்குறிப்புகளை வந்து நம்ம வீடியோ வந்து போட்டோம். ஓகேவா, ஸோ அதை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து அதற்கு தொடர்ச்சியான ஒரு வீடியோ தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முதல் பாடத்தில் ஒரு லெசன் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய இந்த புக் பேக் கொஷின் மதிப்பீடு இருக்குது இல்லையா. ஸோ இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகளை ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, காந்தியடிகளில் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் கோவை, மதுரை, தஞ்சாவூர், சிதம்பரம். இதுக்கு சரியான விடை வந்து மதுரை. ஓகேங்களா, ஸோ மதுரை தான். அடுத்து, காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? இதற்கான விடை வந்து ஊவே சா. இதுதான் வந்து சரியான விடை. அடுத்து வந்து பொறுத்துக. ஓகேங்களா, ஸோ பொறுத்துக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா மதுரை. ஓகேங்களா, செகண்டுக்கு வந்து ஊவே சா. இதுதான் சரியான விடை. அடுத்து வந்து பொறுத்துக வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து இலக்கிய மாநாடு. ஓகேங்களா, ஸோ இலக்கிய மாநாடு வந்து எங்கே நடக்குதுன்னா சென்னையில் நடக்குது. ஓகேவா, அடுத்து தமிழ்நாட்டு கவிஞர் யாருன்னு வந்து காந்தியடிகள் வந்து யாரை சொல்கிறாருன்னா பாரதியாரை சொல்கிறாரு. ஓகேங்களா, ஸோ தமிழ்நாட்டு கவிஞருக்கு பாரதியார். இலக்கிய மாநாடு வந்து சென்னை. மூன்றாவது வந்து குற்றாலம்ங்கிறது வந்து ஒரு அருவி. ஓகேங்களா, அடுத்து தமிழ் கையேடு யாருன்னா ஜியு போப். ஓகேங்களா, அடுத்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக. இது வந்து நாமளை ஓன எழுத வேண்டியது தான். ஆலோசனை, பாதுகாக்க, மாற்றம், ஆடம்பரம், இது போல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வெப்சைட்டுக்கு வந்துடலாம். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து நம்ம வெப்சைட்டுக்கான லிங்க்கு. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. ஓகேங்களா, சொற்றொடர் ஆலோசனை, பெரியோர்கள் ஆலோசனை வாழ்வில் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது வந்து நீங்களாக வந்து வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுனா கூட எழுதலாம். அடுத்து பாதுகாக்க, காடுகளை அழிவின்றி பாதுகாக்க வேண்டும். மாற்றம், தனி மனிதனிடம் மாற்றமே தேசத்தின் மாற்றமாக அமையும். ஆடம்பரம் அது நீங்கள் ஓனாக கூட எழுதிக்கலாம். சரிங்களா, அழிவின் ஆரம்பம். ஆடம்பரம் அழிவின் ஆரம்பம். அடுத்து குருவினாக்கள் 2 கொடுத்துருக்காங்க. காந்தியடிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் முதலில் ஏன் நுழையவில்லை? அவர் வந்து ஏன் நுழையவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் எல்லா மக்களுக்கும் அனுமதி இல்லாததால் காந்தியடிகள் நுழையவில்லை. ஸோ எல்லாருக்குமே அனுமதி இல்லை, அதனால் வந்து நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அடுத்து, காந்தியடிகளுக்கு தமிழ் கற்கும் ஆர்வத்தை ஏற்படுத்திய நிகழ்வை கூறுக. காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை பற்றி பலமுறை கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறியுள்ளார். ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் குறிப்பிட்டு உள்ளார். திருக்குறள் அவரை தமிழ் கவர்ந்த நூலாகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து சிறுவினா கொடுத்துருக்காங்க. காந்தியடிகளின் உடை மாற்றத்திற்கான காரணமாக அமைந்த நிகழ்வினை எழுதுக. அது நம்ம வந்து பாயிண்டாக இருக்குது. அடுத்து, காந்தியடிகளுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை எழுதுக. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கூடுதல் வினாக்கள் இருக்குது. அது தேவைப்படுறவங்க அதுவும் வந்து நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது எக்ஸாமுக்கும் உங்களோட கிளாஸ் ஒர்க், அசைன்மெண்ட்டு இதெல்லாம் முடிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.